கோயிலுக்கு வந்திருக்கோம். வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கு. காடு தான். விழுகுது இல்ல, சும்மா நார்மலா இருக்கு. இதை மிஞ்சி மிஞ்சி போனா கரடி வரலாம், மான் வருது, அவ்வளவுதான். வேற என்ன வர போகுது? ஆனா நம்ம மஞ்சப்பூர் சொல்றதெல்லாம் புலியில இருந்து யானை வரைக்கும் சொல்ல வரும். கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் லொகேஷன் இருக்கும். கூடிய சீக்கிரத்துல அதை நாங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நீங்களும் அதை வெயிட் பண்ணுங்க. இப்பவே இப்படி இருக்குது இந்த மாதிரி ஃபாரஸ்ட். நாங்க டீப் ஃபாரஸ்ட்லாம் போய்க்கிறோம். அதுவும் மெயினா சொல்லிக்கிறோம், பக்கத்துல டீப் ஃபாரஸ்ட்லாம் கிடையாது. இது கோயில் பின்னாடி தான். ஜஸ்ட் எப்படி இருக்கு என்னங்கிற மட்டும் பார்க்க வந்தோம் தவிர ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்குள்ளலாம் நாங்க போல. அது தெளிவுபடுத்திக்கிறோம். நாங்க கோயில காமிக்கிறோம். தான் இருக்கு, நியர்பை தான் இருக்கு. அதை தெளிவுபடுத்தி இதை நாங்க அத்திப்படி நாங்க போல. கோயிலுக்கு பின்னாடி இருந்துச்சு. ஜஸ்ட் அவங்க இதுதான் பார்த்தோம், அவ்வளவுதான். கோயிலோட பேரு சேரமாதேவி பக்கத்துல நம்ம களக்காடு போற ரோட்ல ஒரு முருகன் இருக்கு. கோயில் கொழுந்தெழுந்து மலைன்னு சொல்றாங்க. மலை அப்படின்ட்டு சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஒரு மலைக்கு நடுவுல கோயில் இருக்கு. கோயிலுக்கு தான் போக்கிட்டு இருக்கோம். போய்கிட்டே இருக்கும். வாய் வேற உள்ளதுதான், தண்ணி வேற குடிக்கல. பாருங்க, தெரியுதா? இதான் கோயில். போய்கிட்டு இருக்கோம். கோவில் கோபுரம் தெரியாதுல்ல. நல்லா இருக்கு. இந்த கோயில் மேலதானே தீபம்லாம் ஏத்துறதா சொன்னாங்க. ஆமா, கோயில் மேல இல்ல, மலை மேல தீபம் ஏத்துறாங்க. என்ன நாளைக்கு? கார்த்திகை தீபம், திருக்கார்த்திகை அன்னைக்கு. ஆனா இது வரைக்கும் கோயில போட்டது கோயிலுக்கு வந்த இடத்துல நட சாட்டிட்டாங்க. அதனால கோயிலுக்கு கிளம்பியாச்சு. டைமிங் மட்டும் தான், காலையில 3 மணி வரைக்கும் தான் கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் கோயிலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு டைம் மட்டும்தான் வழிபாடு. கோயிலை சுற்றி மரங்கள், செடிகள் நிறைய இருக்கு. பாருங்க. அந்த செலவுல பிடிக்க மாட்டாங்களே. மேல ஒரு இப்படின்னு பிடிக்கிறது இருக்கலாம். ஜம்ப் அடிக்க போறோம்னு நினைக்கிறேன். புலி இதுல இருந்து புலிகள் காப்பகம்ல இருந்து களக்காடுல இருந்து ஸ்டார்ட். களக்காடுல இருந்து ஸ்டார்ட். மொபைல் உள்ளவங்க போகாது அவ்வளவுதான். வாயுங்க வீட்டுல இதுதான் கீரி பிள்ளை. தொடர்ந்துட்டியா? சாப்பிட்டானே, நான்வெஜ் சாப்பிட்டோம்ல. அது கொஞ்சம் ஓடிடும். சீட்டு தானே தெரியும்.
ஹீட்டு தான் தெரியும், ஆமா. நார்மலாக கல் தெரியும். வீட்டுக்கு அதே weight. அசைஞ்சா ஓடிக்கும். அதுதான் திரும்பதான் யோசனை பண்ணிடுது. இதான் நாங்க நம்ம கிடைக்கல வேண்டியது. கரடிலாம் உண்டானே கரடிலாம் உண்டா சொன்னீங்க. உண்டு